வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வீழ்குடியேற்ற சேலன் என்ற ஒரு சர்ச்சையோடு போய்கொண்டிருக்கின்றது. உலக நாடுகளுக்கும் அனைவருக்கும் தெரியும், வடக்கில் ஒரு மாகாண சபை, கிழக்கில் ஒரு மாகாண சபை என்று அதிகார பகிர்வு மூலமாக எங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்களை நாங்களே ஆள வேண்டும், எங்களுக்கான அதிகாரங்கள் எங்கள் மூலமே செலுத்தப்பட வேண்டும், எங்களுக்குரிய அபிவிருத்தி வேலைகள் நாங்கள் திட்டமிட்டு செய்யப்பட வேண்டும் நோக்கத்துடன் தான் இவ்வாறான மாகாண சபை அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் கூட நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட மாகாண சபை இருந்த போதிலும் எங்கள் மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தெரியாமல் சில நகர்வுகள் நடைகின்றது. இதனையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். வடகிழக்கு மாகாணத்துக்கான கட்டமைப்பு மீள்குடியேற்றத்துக்கான சேலனை உருவாக்கப்பட வேண்டுமானால் அந்த சேலனை உருவாக்கப்படுவதற்கு நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆதரிக்கின்றோம். மேலதிகமான ஒரு அதிகார சபை உருவாக்கப்படுகின்றது, ஆதரிக்கின்றோம். ஆனால் அதில் அடங்கப்படுகின்ற உறுப்பினர்கள் எங்கள் பிரதேசத்தை, எங்கள் மாகாணத்தை, எங்கள் மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களும் இயக்க வேண்டும். ஏன்னால் எங்கள் மாகாணத்துக்குரிய பிரச்சனை, எங்களுக்கு வீட்டு பிரச்சனை, எங்கள் தேவைகள் எங்கள் மக்களுக்கு தான் தெரியும். மாறாக வெளியில் இருக்கின்ற வேறு மாவட்டத்தில் இருக்கின்றவர்களை நாங்கள் இறக்குமதி செய்து நீங்கள் அபிவிருத்தி செய்ய முடியாது என்பது எங்களின் நிலைப்பாடு. அவை அந்த ரீதியில் வடக்கில் உள்ள நாங்கள் முஸ்லீம்கள், வடக்கில் உள்ள ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் சாதரவாளர்கள் நாங்கள் தெரிவிக்கின்றோம், வடமாகாண சபையில் இருக்கின்ற முதலமைச்சர் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும் முதன்மையாக. அடுத்ததாக இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம்களின் ஏக பிரதிநிதியான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி, கூடுதலான முஸ்லீம்கள் ஆதரிக்கின்ற கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக பணியிலிருந்து வடமாகாணத்திலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொடுக்கின்ற கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியின் தலைமையும் அதில் உள்ள ஒருவராக நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ஊடக சந்திப்பு மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.